வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம் 3ஆம் பருவத்தில் மரபு தொடர்கள் அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். அது என்ன மரபு தொடர்கள்? மரபு தொடர்கள்னா என்ன? அதாவது காலகாலமாக தலைமுறையாக நம்ம அம்மா அப்பாவோட அம்மா அப்பா யாரு? தாத்தா பாட்டி. அதே மாதிரி தாத்தா பாட்டியோட அம்மா அப்பா, அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா இப்படி மரபாக தொன்றுதொட்டு வழங்கப்படும் சொற்றொடர்கள் மரபு தொடர்கள் எனப்படும். சரி, இப்போ நம்ம உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க பாடத்துக்கு போகலாம். பாருங்க, முருகன் கபிலன் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க பேசும்போது வரக்கூடிய அந்த மரபு தொடர்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முருகன்: அடடே கபிலா, நீயா? என்னப்பா இப்பதான் வழி தெரிந்ததா? இவ்வளவு நாளா எங்கே இருந்தாய்? கபிலன்: அட அதை ஏங்க கேட்குறீங்க? உங்க பேச்சையெல்லாம் கேட்காம கிடைத்த நல்ல வேலையை விட்டுட்டு வெளியூருக்கு போனேன். அந்த வேலையை தலையில வைத்து கொண்டாடினேன். பாத்தீங்களா? அந்த வேலையை தலையில வைத்து கொண்டாடினேன். ஆனால் காணல் நீரை உண்மை என்று நம்பிவிட்டேன். நான் செய்த இமாலய தவறு இதுதான். எப்பத்தான் கரையேறுவேனோ தெரியல. நம்ம ஊர்லயே வேலை கிடைக்குமான்னு இப்ப பஞ்சாக பறந்துகிட்டு இருக்கேன். இப்ப நான் சில வார்த்தைகளை அழுத்தி சொன்னேன் பாத்தீங்களா? அது எல்லாமே மரபு தொடர்கள். அடுத்து பாருங்க, முருகன்: என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிறாய்? கபிலன்: வேற என்ன, அவசர குடுக்கையா இருந்ததாலே ஆகாய தாமரையை உண்மைன்னு நினைச்சேன். இப்ப வருத்தப்படுகிறேன். நல்ல ஊதியம் கிடைக்கும்னு பார்த்தா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. முருகன்: சரி வருத்தப்படாதே, நீ எங்கேயும் போக வேண்டாம், நானே உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். உரையாடலை படித்தீர்களா? கபிலன் என்ன பேசினான் என்று புரிந்து கொண்டீர்களா? அவன் தன் பேச்சில் மரபு தொடர்களை பயன்படுத்தி இருக்கிறான். அவை உங்களுக்கு புரியவில்லை எனில் அவற்றின் பொருளை முதலில் காண்போம், பின்னர் மீண்டும் அவன் பேசியதை படித்து பார்ப்போம். இப்ப கபிலன் சொன்ன மரபு தொடர்கள் இந்த பக்கம் இருக்கு, அதனுடைய அர்த்தம் இந்த பக்கம் இருக்கு, அது உணர்த்தக்கூடிய பொருள் இந்த பக்கம் இருக்கு. பாருங்க, தலையில் வைத்து கொண்டாடுதல் அப்படின்னா பெரிதும் மதித்தல் அப்படின்னு அர்த்தம். பெரிதும் மதித்தல். காணல் நீர் அப்படின்னா கிடைக்காத ஒன்று. காணல் நீர் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி நல்லா வெயில் அடிக்கக்கூடிய நீங்கள் அந்த தார் ரோட்ல தூரமாக பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அதான் கிடைக்காத ஒன்று. ஆனால் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா தண்ணி இருக்காது. அதான் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடைக்காத ஒன்று. இமாலய தவறு அப்படின்னா பெரிய தவறு அப்படின்னு அர்த்தம். இமாலய தவறுனா பெரிய தவறு. கரையேறுதல், துன்பத்திலிருந்து மீளுதல் தான் என்னது? கரையேறுதல். எப்பா ஒரு வழியா எப்படியாவது கரையேறிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஒரு வழியா துன்பத்திலிருந்து மீண்டு வந்துடணும். அப்புறம் பஞ்சாக பறத்தல் அப்படின்னா, பஞ்சு பார்த்தீங்கன்னா காத்துல ஒரு இடத்துல இருக்காது, அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும், அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். அதான் அலைந்து திரிதல். பஞ்சாக பறத்தல், அலைந்து திரிதல். அவசர குடுக்கை, ஆராயாமல் செயல்படுதல். அவசர குடுக்கை நீங்க பேச்சு வழக்கில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அம்மா அப்பாவோ வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, சரியான அவசர குடுக்கையா இருக்கேன் அவன் அப்படின்ட்டு. அதாவது டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிடுறது, அது சரியா தப்பான்னு முடிவெடுக்காம ஆராயாம பண்ணிடுறது. அதே ஆராயாமல் செயல்படுதல். ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. அந்த காணல் நீர் மாதிரி இது ஆகாய தாமரை. தாமரை குளத்துல இருக்கும் இல்லையா? பட் ஆகாயத்துல ஏது தாமரை? அத இல்லாத ஒன்றுதான் ஆகாய தாமரை. அதே மாதிரி பித்தலாட்டம்னா என்ன பாருங்க, ஏமாற்று வேலை. அவன் ரொம்ப பித்தலாட்டம் பண்றான் அப்படின்னா அவன் ரொம்ப ஏமாத்துறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? இதுதான் என்னது, இந்த பக்கம் வரதெல்லாம் மரபு தொடர். இதெல்லாம் நமக்கு அது உணர்த்தக்கூடிய பொருள்கள். புரியுதுங்களா? இப்போ நம்ம மறுபடியும் படிச்சு பார்த்தோம்னு வைங்களேன், நம்மளுக்கு அந்த கபிலன் பேசுனது எல்லாமே புரியும். பாருங்க,
அடடே கபிலா, நீயா? என்னப்பா இப்பதான் வழி தெரிந்ததா? இவ்வளவு நாளாக எங்கே இருந்தாய்? கபிலன், அட அதை எங்க கேட்குறீங்க, உங்க பேச்சையெல்லாம் கேட்காம கிடைத்த நல்ல வேலையை விட்டுட்டு வெளியூருக்கு போனேன். அந்த வேலையை தலையில வைத்து கொண்டாடினேன். அப்படின்னா என்னது? அந்த வேலை தான் எனக்கு உயிர்னு பெருசாக அந்த வேலையை மதிச்சேன். ஆனால் காணல் நீரை உண்மை என்று நம்பிவிட்டேன். காணல் என்னது? இல்லாத ஒன்றை நான் உண்மை என்று நம்பிவிட்டேன். நான் செய்த இமாலய தவறு இதுதான். இமாலய தவறுனா என்னது? பெரிய தவறு இதுதான். எப்பத்தான் கரையேறுவேனோ தெரியல. அப்படின்னா என்னது? எப்பத்தான் நான் இந்த துன்பத்திலிருந்து மீள்வேனோ தெரியல. நம்ம ஊர்லயே வேலை கிடைக்குமான்னு இப்ப பஞ்சா பறந்துகிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னது? அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏன் இப்படி பேசுகிறாய்? உன்னை கபிலன், வேற என்ன, அவசர குடுக்கையா இருந்ததால. அவசர குடுக்கைனா என்னது? ஆராயாம முடிவெடுத்ததுனால ஆகாய தாமரையை உண்மைன்னு நினைச்சேன். ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்றை இருக்குன்னு நான் நம்பினேன். அதை உண்மைன்னு நினைச்சேன். இப்ப வருத்தப்படுகிறேன். நல்ல ஊதியம் கிடைக்கும்னு பார்த்தா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. பித்தலாட்டம்னா ஏமாற்றமா இருக்கு. சரி சரி, வருத்தப்படாத, நீ எங்கேயும் போக வேண்டாம், நானே உனக்கு வேலை வாங்கி தருகிறேன். இப்ப உங்களுக்கு இந்த மரபு தொடர்கள் உணர்த்திய பொருள் தெரிஞ்சதுனால உங்களுக்கு இப்ப கபிலன் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் இல்லையா? பாருங்க, இப்போது மீண்டும் படித்து பார்த்தீர்களா? அவன் கூறியதன் பொருள் புரிந்து விட்டதல்லவா? இவ்வாறு நம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்தும் சொற்கள் பலவற்றை முன்பே நாம் அறிந்துள்ளோம். இணை மொழிகள் போன்று கருத்தாழமும் நடையழகும் கொண்டவை மரபு தொடர்கள். இவை மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் மரபு தொடர்கள் என்கிறோம். மரபு தொடர்கள் என்றால் என்ன? மரபாக தொன்று தொட்டு வழக்கில் பயன்படுத்தப்பட்டு வருவதால் இவை மரபு தொடர்கள் எனப்படும். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இப்போ கீழ்காணும் தொடர்களில் ஏற்ற மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ இங்கே வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. சில இடங்கள் காலியாக இருக்குது. நம்மளுக்கு பிராக்கெட்டில் 2 மரபு தொடர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மரபு தொடர் நம்ம இங்கே நிரப்பணும். சரியான மரபு தொடரை நிரப்பணும். பாருங்க, நாங்கள் டேஷ் உழவு தொழிலில் செய்து வருகிறோம். நாங்கள் டேஷ் உழவு தொழிலில் செய்து வருகிறோம். அப்ப நாங்கள் வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். புரியுதா? அப்போ பரம்பரையா அத நாங்கள் வாழையடி வாழையாக உழவு தொழில் செய்து வருகிறோம். அடுத்து பாருங்க, அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது. அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது. அவன் ஒரு டேஷ். அப்ப பாருங்க, அவசர குடுக்கை, புத்தக பூச்சி. எது சரி? பாருங்க, அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும் கிடையாது. அவன் ஒரு புத்தக பூச்சி இல்லையா? ஏன்னா புக்கிலே தான் இருப்பான், புத்தகத்தே படிச்சுக்கிட்டு வாங்க ஒழிய நடைமுறை அறிவு இருக்கு இல்லையா, ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவு அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு புத்தக பூச்சி. அடுத்து பாருங்க, பாரதிதாசன் கவிதை உலகில் டேஷ் பறந்தார். பாரதிதாசன் கவிதை உலகில் கொடிகட்டி பறந்தார் இல்லையா, கொடிகட்டி பறந்தார். அடுத்து பாருங்க, பொறுத்துக. கயிறு திரித்தல், ஓலை கிழிந்தது, முதலை கண்ணீர், குரங்கு பிடி, நீர்மேல் எழுத்து. இதெல்லாம் மரபு தொடர்கள். இது உணர்த்தும் பொருள் இந்த பக்கம் வந்திருக்கு. நம்ம சரியான பொருளை நம்ம இந்த ஒவ்வொரு மரபு தொடருக்கும் கண்டுபிடிச்சு சொல்லணும். பாருங்க, கயிறு திரித்தல். பாருங்க, சிலர் நான் நேற்று ஊருக்கு போயிருந்தேன், அங்க 2 புலி வந்துச்சு, 2 சிங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப பக்கத்துல சொல்லுவான், ஏய் இவன் கயிறு திரிக்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத கயிறு திரித்தல் அப்படின்னா என்னன்னு பாருங்க, இல்லாததை சொல்லல், பொய் சொல்றான்னு அர்த்தம். கயிறு திரித்தல். அடுத்து பாருங்க, ஓலை கிழிந்தது. ஓலை கிழிந்தது அப்படின்னா சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. வேலை போய்விட்டதுன்னு அர்த்தம். வேலை போய்விட்டது. என்ன சோகமா இருக்கீங்க, ஓலை கிழிஞ்சிருச்சு போல அப்படிம்பாங்க. அத வேலை போய்விட்டது. அடுத்து பாருங்க, முதலை கண்ணீர். முதலை கண்ணீர். ஏய் என்னடா முதலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா பொய் அழுகை. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. குரங்கு பிடி.
குரங்கு இப்படி. நீங்கள் நிறைய அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த குட்டி குரங்கு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை விடவே விடாது. அம்மா அந்த பக்கம் தவு இந்த பக்கம் தவு, ஆனால் அது விடவே விடாது, பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை விடாப்பிடி, குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி. அடுத்து பாருங்க, நீர்மேல் எழுத்து. நீர்மேல் எழுத முடியுமா? என்ன ஆகும்? மறைஞ்சு போயிரும் இல்லையா. அதை நீர்மேல் எழுத்துனா மறைந்து போதல். நீர்மேல் எழுத்து மறைந்து போதல் இல்லையா. அப்போ கயிறு திரித்தல், இல்லாததை சொல்லல். ஓலை கிழிந்தது, வேலை போய்விட்டது. முதலை கண்ணீர், பொய் அழுகை. குரங்கு பிடி, விடாப்பிடி. நீர்மேல் எழுத்து மறைந்து போதல். அடுத்து பாருங்க, காலை வாரி விடுகிறது. இம்மரபு தொடர் கீழ்காணும் எந்த தொடருக்கு பொருத்தமாக அமையும்னு கேட்டிருக்காங்க. காலை வாரி விடுகிறது, ஒரு செயல் வந்துட்டு நம்மளை காலை வாரி விட்டுறது. எது பாருங்க, காலம் பொன் போன்றது இருந்தாலும் நம்மை காலை வாரி விடுகிறது. சரியா வருமா பாருங்க. காலை எழுந்தவுடன் தூக்கம் நம்மை காலை வாரி விடுகிறது. மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது. இளமை காலம் நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது. எது சரியா இருக்கும்? நல்லா பார்த்து சொல்லுங்க. காலம் பொன் போன்றது இல்லையா. காலம் பொன் போன்றது நம்மளுக்கு காலை வாரி விட போகுது, அப்ப அங்க வராது. சரி, காலை எழுந்தவுடன் தூக்கம் நம்மை காலை வாரி விடுகிறதா? இல்ல. சரி, அடுத்து பாருங்க, இளமை காலம் நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது. இளமை காலம் நம்மளுக்கு காலை வாரப்பட போகுது இல்லையா. அப்போ மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது இல்லையா. காலைல எந்திரிக்கிறீங்க, முத நாள் பள்ளிக்கூடத்தில் சொன்ன ஹோம்ஒர்க்கு பண்ணலை, அப்போ மறந்துட்டீங்க, காலை வாரி விடுது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க இல்லையா, வந்தா ஐடி கார்டை மறந்துட்டு வந்துடுறீங்க. அப்போ அந்த மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது. சரியா. அடுத்து பாருங்க, மலையேறி விட்டது. இம்மரபு தொடர் குறிக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. மலையேறி விட்டது, இந்த மரபு தொடர் குறிக்கும் பொருள் மாயச் செயல். மலையேறி விட்டது மாயச் செயல். கதை விடுதல், மாற்றம் பெறுதல், பயனில்லாது இருத்தல். இந்த 4 பொருள்ல மலையேறி விட்டது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மலையேறி விட்டதுன்னா என்ன? முதல்ல அது நம்மளுக்கு புரியணும். மலையேறி விட்டது அப்படின்னா இப்போ பாருங்க, அதாவது இப்போ வந்து நிறையா செல்ஃபோன் வந்துருச்சு இல்லையா, வாட்ஸ்அப்பு, மெசஞ்சர், வீடியோ கால்லாம் வந்துருச்சு. அதனால அந்த தபால் எழுதக்கூடிய அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது மலையேறி விட்டது. சரியா. அத அப்ப என்னது மலையேறி விட்டதுன்னா மாற்றம் பெறுதல். அந்த பழக்கம் மலையேறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத மாற்றம் பெற்றுச்சு. புரியுதுங்களா? சரி, இப்போ நாம அடுத்த பாடங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.